Hi viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. YouTube சேனல்ல Kanna's Kitchen என்கிற பேரில் ஒரு குக்கரி சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த நேரத்தில் 2 பேருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா தான் என்னோட சமையலின் குரு. ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சமையலை சொல்லி கொடுத்துட்ருக்குறவங்க அவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட். என்னதான் நாம் சமையல் செய்தாலும் அந்த சமையலுக்கான பாராட்டுக்கள் நமக்கு கிடைக்கும் போது தான் நாம் செய்கிற சமையலுக்கான பலனே நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் நான் செய்கிற ஒவ்வொரு சாப்பாட்டையும் ருசித்து சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் அதற்கான பாராட்டுக்களையும் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த பாராட்டுக்கள் அடிக்கடி கிடைக்க எனக்கு சமையல் மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் இந்த 2 பேருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதாலையும் தீபாவளி கிட்ட நெருங்கிட்டு வர்றதாலையும் நான் ஒரு ஸ்வீட்டோடையே எனது சேனலை ஆரம்பிச்சுக்கலான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் பப்பாளி குழல் ஸ்வீட். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மிக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலையோட தண்டு. பப்பாளி இலையை நீக்கிட்டு தண்டை மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்து வைங்க. எடுத்துட்டு அது 2 அங்குல சைஸில் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி காய வச்சிடுங்க. இல்லை ஒரு சர்வியட்டில் போட்டு துடைச்சும் எடுத்துக்கலாம். இப்போது நாம் ஒரு பேஸ்ட்ரி ஒன்று செய்யணும். அதுக்கு 2 கப் மா இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ இதை தண்ணி விடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாவை உருட்டி ஒரு போல் மாதிரி எடுங்க. இந்த பேஸ்ட்ரியை மூடி ஒரு பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் வையுங்க. அடுத்து நாம் ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யணும். டின் மில்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நான் செய்ய போகிறேன். அதுக்கு 390 கிராம் அளவுடைய டின் மில்க் இதில் நான் எடுத்துருக்கிறேன். அதோட அதே டின்னில் 1.5 டின் இல்லை சீனி அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா 2 டின்னும் சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துக்குங்க. அதோட 1/2 டின் தண்ணி அதே டின்னில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி கொதித்து பொங்கி நுரையாக வருது இல்லையா? இப்போ கவனமாக இருங்க, ஏன்னா வெளியில் பொங்கி கொட்டை பார்க்கும். ஒரு பெரிய பேன் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிளறிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போது கொஞ்சம் எடுத்து தண்ணியில் இப்படி ஊற்றி பாருங்கள். கையில் இப்படி உருண்டு வரும்போது இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். நாம் கஜு நட்ஸ் சேர்க்குறதுக்கு இதில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கஜு 100 கிராம் சேர்த்துருக்குறேன். கஜுவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலாவும் இதோட சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மிக்ஸை இறுகிற வரைக்கும் அப்படியே கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி இறுகி வந்ததும் ஒரு டிஷ்ஷில் எடுத்து சைடில் வையுங்க.
இப்போ நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்ரி, இதை இப்போது நாம் ரோல் பண்ணிக்கணும். ரோலிங் பின் யூஸ் பண்ணி இதை நீள் சதுர வடிவில் ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெல்லிசா ரோல் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு இந்த ஓரங்களை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நாம் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற இந்த பப்பாளியோட தண்டிட சைஸுக்கு இந்த மாவை நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி நூல் கட்ட மாதிரி சுற்றி மிச்சத்தை இப்படி வெட்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சு இப்படி பேஸ்ட் பண்ணி வையுங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததும் இப்போ பேனில் எண்ணெயை ஊற்றி இதை நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முதல்ல நாம் இந்த மாவுக்கு ஒரு டிசைன் ஒன்று போட போகிறோம். சிசர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசைனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல பொன்னிறம் வரும் வரைக்கும் பொரிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தது இப்போ எடுக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டை ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், இல்லைன்னா ஹார்டாக வந்துடும். இது அடிக்கடி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பப்பாளி குழல் பொரிஞ்சதும் சுருங்கி வெளியில் வந்துட்டுது. எங்களுக்கு இந்த ஒரு ரோல் ஷேப் ஒன்று கிடச்சிட்டுது. இந்த ரோல் ஷேப் எடுக்கிறதுக்காகத்தான் நாம் இந்த பப்பாளி குழலை யூஸ் பண்ணோம். இப்போது இதுக்குள்ளே நாம் அந்த ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதால் தான் சொன்னேன், ஸ்வீட்டை வந்து இறுக விடாதீங்க, இப்படியே பிசைஞ்சு கொடுத்துட்ருங்க. இப்போ இது வந்து சரியான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை இதுக்குள்ளே நாம் ஸ்டஃப் பண்ணணும். இது கையால் உங்களுக்கு செய்ய கஷ்டம்னா ஒரு சின்ன ஒரு ஃபோக் ஒன்று யூஸ் பண்ணி இப்படி உள்ள போடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்டஃப் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி அடுக்கி வைங்க. இப்போது இந்த பப்பாளி குழல் ஸ்வீட் ரெடி ஆயிட்டு, இந்த தீபாவளிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.